This video is sponsored by BuyMode e-shopping application. BuyMode e-shopping application is one of the online application is now available on Play Store or App Store. Please check the description box for the application link and click the application link and download the application from the Play Store or App Store and use the application for further home needs or purchase. Wish you all happy shopping. Thank you. அனைவருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் லித்தியம் அயன் பேட்ரி 18650 டைப்பில், அதாவது 18 வித்து, ஹைட் வந்து 165 mm உள்ள இந்த பேட்ரி, அதாவது 18650 டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டரியோட நம்ம கெப்பாசிட்டி எவ்வளவு நார்மலாக இருக்கும் அப்படின்றதும், ஸோ அதோட சார்ஜிங் வோல்டேஜ் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ நார்மலாக வந்து லித்தியம் அயன் பேட்ரி ஸோ அதோட ஹைட் வந்து 18650, இது வந்து வித்து. ஸோ இது 65 mmன்றது வந்து ஹைட்டு. ஸோ இதுவும் பேட்டரி இந்த பார்த்தோம். ஸோ இதில் வந்து வோல்டேஜ் வந்து நார்மலாக அதோட வோல்டேஜ் வந்து 3.6 வோல்ட் வந்து நாமினல் வோல்டேஜ். நாமினல் வோல்டேஜ் 3.6 வோல்ட்டு. ஸோ இதில் 3 வோல்ட்லேருந்து உங்களுக்கு 4.2 வோல்ட் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும், இதுக்கு இருக்கணும். ஸோ இதுக்கு கீழேயும் போகக்கூடாது, டிஸ்சார்ஜ் பண்ணும்போது சார்ஜிங் பண்ணும்போது 4.2 வோல்ட்டுக்கு மேலேயும் போகக்கூடாது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த பேட்டரி வந்து லாங் லைஃபாக இருக்கும். ஸோ நார்மலாக வந்து சார்ஜிங் சைக்கிளில் வந்து 3 வோல்ட்டு 3.6 வோல்ட் அப்படியே போயிட்டே இருக்கும். உங்களுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும்போது 4.05 வோல்ட், இதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு 4.2 வோல்ட் சீக்கிரமாக வந்துடும். இந்த வோல்டேஜ் 4.2 வோல்டேஜ் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் திருப்பி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாக வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். அதாவது கொஞ்ச நாளில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். திருப்பி வந்து 4.05 வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி வந்து சார்ஜிங் வந்து கொடுத்துடக்கூடாது. அது ஃபுல் சைக்கிள் வந்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகு நீங்கள் சார்ஜிங் கொடுக்கலாம். ஸோ இந்த பேட்ரி, லித்தியம் அயன் பேட்ரி ஓட என்ன உள்ள எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதை கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதான் வந்து உங்களுக்கு மேலே வந்து ஆனோடு, கீழே கேத்தோடு, அதாவது மேலே வந்து பாசிட்டிவ் டெர்மினல், கீழே வந்து நெகட்டிவ் டெர்மினல். இதில் உள்ள எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னா, ஒரு லித்தியம் அயன் பேட்டரிக்குள்ளே வந்து இது பாசிட்டிவ் டெர்மினல், அதாவது இது வந்து ஆனோடு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நெகட்டிவ் டெர்மினல், கேத்தோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனோடு வந்து உங்களுக்கு வந்து அலுமினியம். ஸோ இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில், அதாவது ஃபாயில்னால் உங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இது அப்படியே வந்து ஒரு ஃபாயில் மாதிரி இருக்கும். ஃபாயில்னால் அப்படியே ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு காப்பர் வந்து ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 பேப்பர் கடையில் வந்து ஒரு செப்பரேட்டரை வச்சு அப்படியே ரோல் பண்ணியிருப்பாங்க. ரோல் பண்ணி ஒரு ரவுண்டாக உங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அலுமினியம் வந்து உங்களுக்கு ஆனோடு, காப்பர் வந்து கேத்தோடு. ஸோ இந்த காப்பர் கேத்தோடு சுற்றி வந்து உங்களுக்கு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. என்ன கோட்டிங் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, கிராஃபைட் கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. கிராஃபைட் கோட்டிங் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஆனோடு வந்து அலுமினியம், இது காப்பர், அலுமினியம். ஸோ அலுமினியம் சுற்றி வந்து உங்களுக்கு லித்தியம் மெட்டல் ஆக்சைடு, ஸோ LiMnO2 அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பர் வந்து Cu, சரிங்களா? இதை சுற்றி கிராஃபைட் இருக்கும். ஸோ நார்மலாக வந்து இது ரெண்டுக்கு இடையில வந்து ஒரு செப்ரேட்டர் வச்சுருப்பாங்க. இந்த செப்ரேட்டர் எதுக்கு அப்படின்னா, ஒரு இது ரெண்டுமே டச் ஆகாமல் இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு பைண்டர் ஒன்று வச்சுருப்பாங்க. அது பேர் வந்து செப்ரேட்டர் வந்து பாலிவினைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாலிமர், அதாவது பிளாஸ்டிக், ஒரு பிளாஸ்டிக் பொருள். ஸோ இதுக்கு இடையில் வந்து ஒரு மெட்டீரியல் இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எலக்ட்ரோலைட் என்ன மெட்டீரியல் அப்படின்னா, லித்தியம்
ஸோ இது வந்து ஒரு மிக்சர்னால் ஒரு எல்லாமே சேர்த்து ஒரு பொருள். ஸோ இந்த பொருள் வந்து இருக்கும். அதாவது லித்தியம் ஹெக்ஸா 6 ஹெக்ஸா ஃப்ளோரைட் Fe லித்தியம் ஹெக்ஸா ஃப்ளோரைடு பாஸ்பேட், அதாவது LiPF4. ஸோ Fe6. ஸோ இந்த இதுதான் மிக்சர் இருக்கும். ஸோ இந்த மிக்சரில் வந்து DC EC PC DMC, அதாவது டைமெத்தில் கார்பனேட்டு பிளாக்காக இருக்கும். அதே மாதிரி இது எத்திலீன் கார்பனேட்டு, அதே மாதிரி வந்து இது ப்ரொப்பலைன் கார்பனேட். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து லித்தியம் LiPF4. ஸோ இதோட மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு பைண்டர், இது பைண்டர் வந்து உங்களுக்கு பாலிமர், அதாவது PVDFன்னு சொல்லுவாங்க. அது பாலிவினைல் டைஃப்ளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இது வந்து பைண்டர். ஸோ இந்த பைண்டர் வந்து இதை வச்சு பைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மிக்சர் பண்ணிவிட்டு இதை வச்சு பைண்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதான் வந்து உங்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கிரல் வந்து செப்பரேட்டர் வச்சுருப்போம். இந்த செப்பரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த லித்தியம் அயனை வந்து உங்களுக்கு சேஃபாக வந்து கேரி பண்ணிட்டு போய் இங்கே கிராஃபைட்டில் வைக்கிறதுக்காகும். ஸோ நார்மலாக சார்ஜிங் பண்ணுறப்போ வந்து லித்தியம் அயான் பாசிட்டிவ் அயான் வந்து சார்ஜிங் பண்ணுறப்போ இங்கேருந்து இங்கே போகும், கிராஃபைட்டுக்கு போகும். டிஸ்சார்ஜ் பண்ணுறப்போ வந்து இங்கேருந்து லித்தியம் அயான் வந்து இங்கே திருப்பியும் வந்து வந்துடும் டிஸ்சார்ஜ் பண்ணுறப்போ. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம இதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்தராக வந்து அடுத்த வீடியோ பதிவில் இது எப்படி வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத இன்னும் வந்து தெளிவாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து BMS, அதாவது உங்களுக்கு பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பேட்ரி மேனேஜ்மெண்ட் தான் BMS. இது நார்மலாக வந்து 5 ஆம்பியர் 16.8 வோல்ட் BMS. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ நார்மலாக என்ன ஓவராலாக சொல்லிடுறேன். இந்த அலுமினியம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் டெர்மினல், இது வந்து காப்பர் வந்து நெகட்டிவ் டெர்மினல். ஸோ இது கடையில் வந்து ஒரு செப்பரேட்டர் இருக்கும். அந்த செப்பரேட்டர் தான் வந்து உங்களுக்கு இந்த மிக்சர், அதாவது டைமெத்திலீன் கார்பனேட்டு, அப்புறம் எத்திலீன் கார்பனேட்டு, அப்புறம் ப்ரொப்பலைன் கார்பனேட், இந்த கார்பனேட் மிக்ஸ் பண்ணி லித்தியம் ஹெக்ஸாஃப்ளோரைடு பாஸ்பேட்டோட மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சர் ரெடி பண்ணிட்டு அந்த மிக்சரை வந்து இது கடையில் இருக்கும். அதான் வந்து உங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லி வந்து ஆர்கானிக் உங்களுக்கு எலக்ட்ரோலைட் 2 கடையில் வந்து இருக்கும். ஸோ ரெண்டு கடையில் இருக்கிறது அதை வந்து செப்பரேட் பண்ணுறது வந்து எது பண்ணோம் அப்படின்னா, அதாவது 2 கடையில் இருக்கிறத செப்பரேட் பண்ணிகிட்டே வரும் ஃபுல்லாக. ஸோ அது வந்து எது பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு பாலிவினைல் அப்படின்ற ஒரு பாலிமர் மெட்டீரியல் வந்து பண்ணியிருப்பாங்க.